கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாயிருக்கிறவர் ஆண்டவர் தாமே இந்த ஏப்ரல் மாதத்தில் 3வது வார வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திற்கு நம்ம எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுதாமே நம்ம மத்தியத்தில் ஆசைவாடும்படியாக, நம்ம மத்தியத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், எல்லா விதமான நோய் நொடியிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி நமக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தரும்படியாக இந்த ஆவியானவரை நாம் கூவி அழைப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடுவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, சொல்லுங்க, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுங்க, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆக ஆவியானவர் துணையோடு கூட நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருக்கு நாம் ஏறெடுப்போம். நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரையும் தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. எங்கள் குடும்பங்களையும் இந்த துவக்க ஜெபத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொன்னது போல ஆண்டவரே, அந்தி சந்தி மத்தியான வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை நோக்கி வேண்டுகிறோம்.
உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னது பிரகாரம் இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே ஏப்ரல் மாதத்தின் 3வது வார உபவாச கூட்டத்தின் வெள்ளிக்கிழமைக்கு எங்க எல்லாரையும் அழைத்து வந்தேன். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வேளையில இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் இயேசு நாமத்தினாலே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த ரத்த பந்தங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில அர்ப்பணித்து ஜெபிக்கிற எங்கள் எல்லாரையும் உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இப்ப வாரும், இறங்கி வாரும் ஆவியானவரே என்று சொன்னவனமாய் சீனாய் மலை மேல் இறங்கி வந்த ஆவியானவர், பாவங்களை மன்னிக்கிற ஆவியானவர், பலவீனங்களை மாற்றுகிற ஆவியானவர், எங்கள் பலவீனத்தில் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறதற்காக, அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீர் இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் ஜெபத்திற்கு பதிலை தருகிறதற்காக நன்றி. இயேசுப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவனே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசனம் இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் உம்முடைய மகிமையான பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் கூட ஆண்டவரே சுவாமி, நாங்கள் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோமோ எல்லா காரியங்களும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அந்த பிலோமினம்மா ஆண்டவரே அவர்கள் இந்த பென்ஷனுக்காக போகிற காரியங்களை உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அதிகாரிகளுடைய கண்கள்ல தயவு கிடைக்க முடியாது, நமங்களுக்கு தயவு கிடைக்க முடியாது. இவர்கள் காத்திருந்த அந்த காத்திருத்தலுக்கு தேவன் பலன் கிடைக்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல அநேக இடத்துல ஆண்டவரே திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருமண காரியத்திற்காக நாங்கள் செபித்தோம். அதையும் கூட நேர்த்தியாய் நடத்தி தருகிறதற்காக நன்றி. ஒரு சில குடும்பங்கள்ல மரணம் நடந்திருக்கிறது. அந்த மரணம் நடந்திருக்கிற அந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே நீதாமே அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆறுதல் படுத்துகிறதற்காக கொடாக்கொடி நன்றி. ஒரு சிலர் ஆண்டவரே வெளியூருக்கு பயணமாய் போயிருக்கிறார்கள். அந்த பயணங்களை கூட தேவன் தாமே ஆசீர்வதித்து சுகபத்திரத்தோடு கூட ஆண்டவரே வருகின்ற நாட்களில் இந்த ஜெப கூடாரத்துக்கு அழைத்து வருகிறதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் எல்லோருமாய் ஆராதனை பாடல்களை பாடி ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை எடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தாண்டவர் நம் ஒவ்வொருக்கும் ஜீவனை கொடுத்து இந்த நாட்களே தேவனை காணும்படிக்காக, அவருக்கு நன்றி சொல்லும்படிக்காக, அவரை துதி ஸ்தோத்திரத்தை நாம தெரிவிக்கும்படிக்காக இந்த நாளில் வந்திருக்கிறோம். ஆகவே நம் தேவன் எப்படியா இருக்கிறார்மா? அவரே நல்லவரா இருக்கிறார். சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்கிறார். இல்லைங்களாமா? யார்கிட்ட கேளுங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன்னா சொல்லும், தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. வித்தவுட் கிரேஸ் nothing is impossible ன்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த கிருபையினாலதான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கவும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே உங்க ஜெபத்தொட்டு செய்கிதங்களிலே பாடல் புத்தகத்திலே 2வது பாடல், நான் பயப்படும் நாளிலே, பாடலின் 3வது பாடல், நான் பயப்படும் நாளிலே என் கர்த்தரை நம்புவேன், ஏன்னா அவர் என் கோட்டை, என் அரணாய் இருக்கிறார், அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரே அந்த நாளிலே பயப்பட்டு மரியாள்கள் மத்தியிலே தேவன் வெளிப்பட்டு பயப்படாதே என்று சொன்னார். இன்றும் நம்மையும் பார்த்து சொல்வார். இந்த பாடல் நம்ம பாடலாம். Thank you Lord. நான் பயப்படும் நாளிலே
கர்த்தரை நம்பிடுவேன், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் மரணமாய் இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் மரணமாய் இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளிலே கரங்களை அப்படியே தட்டி கர்த்தரை நம்பிடுவேன். ஆமென். நான் பயப்படும் நாளிலே Thank you, Lord. கர்த்தரை நம்பிடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார். அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார். நித்திய காலம் எல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். நம்மை காப்பவர் அயல்வதில்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை காப்பவர் அயல்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். என் கூப்பிடுதல் அவர் செவியிலே, நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளிலே என் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் மரணமாய் இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். சொல்லுங்க. என் கோட்டையும் மரணமாய் இருக்க என் அடைக்கலம் நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளிலே என் கர்த்தரை நம்பிடுவேன். அல்லேலூயா. எதோ காரியங்களை குறித்து நம்ம இந்த வேளையில இந்த நாளில ஒரு பயமா இருக்கலாம். அந்த பயத்தை எல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு மேல வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு வியாதி குறிச்ச ஒரு பயம், ஒரு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைனால ஒரு பயங்கள், எத்தனையோ காரியங்கள், பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், அவர்கள் எதிர்காலங்களை குறித்து ஒரு பயம். ஆகவே ஆண்டவரே, எங்கள் பயங்களை எல்லாம் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று கல்லறையின் மத்தியில பயப்படாமல் அவர்கள் எவ்வளவு ஒரு பயம் இல்லாம அந்த கல்லறையில அவங்க 3 நாள் கூட இருந்தாங்களோ என்னவோ தெரியல, ஆனா அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க பயங்களை நீக்கினவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பேற்பட்ட தேவனை வணங்குகிற நாம் நம்மையும் நம் குடும்பங்களும் நம் தேவைகளும் ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தர் நம்மத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறோம். என்ன? ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்துக்கோங்க எல்லாரும். சங்கீதத்து பக்கத்தில் இருக்குது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க, எடுத்துங்க படிங்க. சாப்டர் 3 9 verse. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனும் கர்த்தரையே கனம் பண்ணு. உன் பொருளாலும், இன்னொருத்தர் படிங்க, உன் படிங்க, படிமா திருப்பி படி பிரகாசம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவினும் முதல் பலனையும் கர்த்தரை கனம் பண்ணும். கர்த்தரை கனம் பண்ணு. உன்னுடைய முதல் காரியங்கள் எதெல்லாம் உனக்கு ரொம்ப முதல் காரியங்களா இருக்கிறதோ, உன்னுடைய முதல் பலன் அதெல்லாம் என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு கனமா கொடுக்கணும். அந்த நாட்கள்ல, அந்த பழைய நாட்கள்ல நம்ம தாய்மார்கள் உங்ககிட்ட கூட நிறைய பழக்கங்கள் இருக்கலாம். ஒரு சம்பளம் வந்துச்சுன்னா அதுல ஒரு பணத்தை எடுத்து வச்சிருவேன்.
ஒரு சகோதரர் அப்படித்தான் சாட்சி சொன்னாங்களாம். அவருக்கு அந்த நாட்கள்ல வந்து எவ்வளவு ஒரு சம்பளம் வரணும்னாக்கா 330 ரூபாய் சம்பளம் வருங்களாம். ஒரு சகோதரன் சாட்சி சொன்னாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு வருமா மாசத்துல 330 ரூபாய் வருமா. அப்போ அவரு கிறிஸ்துவ சகோதரர்கிட்ட ஒரு ஐக்கியமா இருந்திருக்கிறார். அவர் வேற ஒரு மதத்து சகோதரர். அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிறிஸ்துவ மதத்துல. அப்ப அந்த கிறிஸ்துவ சகோதரர் சொல்லி கொடுத்தாராம், இந்த 30 ரூபாவை நீ எடுத்து வச்சுட்டு நல்ல காரியங்களுக்கு எடுத்து பயன்படுத்து. நல்ல ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு கொடு, ஒரு இல்லாதவங்களுக்கு கொடு, இல்ல ஒரு ஊழியக்காரங்களுக்கு கொடு, இல்ல நீ எதனா செய்து அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அன்னைக்கு கடைபிடிச்சது இன்னைக்கு 2026 வரைக்கும் அவர் கடைபிடிச்சுன்னு வராராம். அந்த ஒரு நல்ல மனுஷனோட வார்த்தைகளை அவங்க கேட்டதுனால அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நல்ல குடும்பங்களோட வச்சாராம், ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களோட வச்சாராம். அன்னைக்கு அந்த ஒரு பெரியவங்க சொல்லி கொடுத்தத அவர் இன்ன வரைக்கும் கடைபிடிச்சு அவர் சொல்றாரு, ஸ்டில் நவ் இப்ப வரைக்கும் நான் இந்த காரியத்தை செய்து வருகிறேன் சொன்னார். நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக்கொண்டு நல்லதை செய்யும் போது நம் தேவன் நம்மோடு கூட நல்ல காரியமா இருப்பார். இன்னைக்கு அதான் நம்ம பார்த்தோம். முதல் உனக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சு அந்த வந்து ஆண்டவருக்காக எடுத்து வச்சு. ஆகவேதான் அன்னைக்கு அண்ணா என்ன பண்ணாங்க, இதோ எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டு என்ன பண்ணாங்களா, ஆண்டவரே இந்த முதல் பலனை நீங்க கொடுப்பீர் என்று சொன்னால் அது உங்களுக்கே நான் கொடுத்துறேன், உங்க ஊழியத்துக்கே நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அது போலதான் அந்த தாயார் இன்னைக்கு அந்த அவங்க மகன் வந்து ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினார் என்று சொல்லுகிறது. அண்ணாள் அந்த இதை பாக்குறோம் தானுங்க நம்ம. அந்த அண்ணாளுக்கு கொடுத்த ஒரே ஒரு மகன், அந்த ஒரு மகனை ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். அது போல நமக்கு என்னென்ன முதல் காரியங்கள் இருக்கிறதோ அது ஆண்டவருக்காக படைக்கும் போது அதை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார். அதேதான் பாக்குறோமா, அந்த சிறு பையன் கையில என்ன இருந்ததுங்கோ, 5 அப்பம் 2 மீன் அவ்வளவுதான் இருந்துச்சு. அது என்ன பண்ணாரு, அது கர்த்தர் கையில கொடுத்தாராம். கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை ஆசீர்வதிச்சு 5000 ஆண்கள் சாப்பிடும்படி கிருபை செய்தாராம். அவங்க கிட்ட இருக்கிறத கொடுத்தாங்க. அது போலதான் இந்த நாட்கள்ல நம்ம வீட்டுல எங்க ஐயா கூட சொல்வார், நம்ம ஐயா சொல்வார்லாம் சொன்னா, உங்ககிட்ட எது கடினமானதா இருக்கிறது, உங்க பிள்ளைகளும் உங்களுக்கு எதுவோ உங்ககிட்ட பிள்ளை ஒரு சில பிள்ளைங்க அடுங்காது, அது ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே இதை நீங்க பாருங்க, நம்ம வாங்குற சம்பளங்களை ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கும், அது எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா ஆசீர்வதித்து கொடுப்பார். நான் அப்படித்தான் ஒவ்வொரு இந்த கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாம் என்னுடைய ஒரு ஆழமான ஜெபம் என்ன தெரியுங்களா, ஆண்டவரே அந்த பிள்ளைகள் கைகளை நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும். அப்போ அந்த பிள்ளைகளை கடன்ல எல்லாம் கொடுப்பாங்க ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லுதான். நான் ரொம்ப இந்த நாட்களில கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாம் நாங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லா பிள்ளைகள் தேவைகளை சந்திப்பார். ஆக இன்னைக்கு பார்த்தது போலமா நமக்கு முதல் காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை கடவுளுக்காக அர்ப்பணிப்போம், கனம் பண்ணுவோம். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த வேளையில நம்ம அநேக கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இது அந்த வேளையில ஆண்டவருக்கு என்று கிவ் தேங்க்ஸ் பண்ணுகிற பிள்ளைகள் அநேகமா இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் படிச்சு பாஸ் ஆகிருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு ஒரு கோடி நன்றி. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு எல்லா பிள்ளைகள் பரீட்சைகளை பாஸ் ஆகி அந்த பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் சொல்றாங்க, நான் நல்ல முறையில பாஸ் ஆனேன், நல்ல முறையில மார்க் வாங்கி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அதுல இன்னைக்கு பாருங்க, சகோதரி லில்லி அவங்க வந்து மைசூர்ல இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்காக நம்ம நீண்ட நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். இந்த கைகள் பயங்கரமா வீங்கி இருக்கிறது, அதனால அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் கிருபையால அந்த கை வீக்கங்களும் குறைந்திருக்கிறது. அந்த டயாலிசிஸ்னால கர்த்தர் அந்த மக்களுக்கு பரிபூர்ண விடுதலையும் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. அதே போல ஒரு வாலிபன் கிளமெண்ட்டுக்காக ஜெபித்தோம். அந்த சகோதரருக்கு மஞ்சாகாமல இருந்தது. அநேக டாக்டர்கள் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் அந்த மகனோடு கூட இருந்து அந்த மஞ்சாக்காமல இல்லாதபடிக்கு தேவன் செய்திருக்கிறாரு. அந்த கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அதே போல நம்ம மத்தியிலே நிறைய பிள்ளைகள் பரீட்சையில பாஸ் ஆகியிருக்கிறாங்க. எல்லா குடும்பங்களுக்காக எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம நன்றிகளை ஏறெடுக்கலாம். அப்ப இந்த வேளையில நம்ம செபிக்க போகிறோம். நம் கருத்துக்களை நம் விண்ணப்பங்களை கேட்கிறவர்
நம்மத்தில் இருக்கிறார். இப்போதான் நம்ம கேட்டோம், நமக்காய் இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். அதை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். அதுல முக்கியமாக இதோ நமக்காய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் அவங்க மனைவிகளும் குடும்பங்களும் ஃபாதர்மார்கள் சிஸ்டர்கள் இதோ பிஷப்மார்கள் ஆயர்கள் நிறைய பேர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்க. அவங்க எல்லாம் ஒப்பு கொடுங்கம்மா. ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்துறாங்க, ஒரு கான்வென்ட் எடுத்து நடத்துறாங்க, ஸ்கூல் எடுத்து நடத்துறாங்க, காலேஜ் எடுத்து நடத்துறாங்க, அனாதை இல்லங்கள் எடுத்து நடத்துறாங்க, நிறைய ஸ்பெஷல் சைல்டு பிள்ளைகளை எடுத்து நடத்துறாங்க. நிறைய பேர் இந்த நாட்கள்ல பிபிஎஸ் சில்ட்ரன்ஸுக்காக ஊழியம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமா, தேங்க்யூ, நன்றி. நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கிறது உங்க காதுல கேட்கணும், மௌனமா வேண்டாம். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகள் தாயாரின் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, அவங்க மனைவிமார்கள், அவங்களுக்காக கொடுத்த பிள்ளைகள், அவங்க தேவைகள், அவங்க வறுமைகள், அவங்களுக்காக நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிற வாகனங்களை ஆசீர்வதிங்க, பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. எங்கெல்லாம் ஊழியர்களுக்கு போயிட்டு வராங்களோ கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நிறைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே அதிகமான பலவீனங்கள், கர்த்தர் பலவீனங்களை மாற்றுங்க. நிறைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு சுகராலும் பிபிஆலும் தைராய்டாலும் நிறைய பேர்கள் ஹார்ட் பிரச்சனையில இருக்கிறாங்க. கர்த்தாவே, இவர்கள் மேலெல்லாம் மனம் இறங்குங்க ராஜா. அவங்க மனைவிகளுக்கெல்லாம் பலவீனங்கள் தகப்பனே. ஆண்டவரே, சகோதரி லீனாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகளை தொடுங்க தகப்பனே. ஊழியக்காரருடைய மனைவி அந்த மகள் அதிகமான பலவீனப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அந்த மகளை தொடுங்க தகப்பனே. எலும்புகளை தொடுங்க ஆண்டவரே. அந்த இடுப்பில் இருக்கிற எலும்புகளை கர்த்தர் தொடுங்க ராஜா. பேக் போனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை இந்த மகளுக்கு தாங்க ராஜா. மகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வீராக ராஜா. நீரே இந்த பிள்ளைகளுக்கு வரன்களை தாங்க. ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தாங்க ராஜா. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி 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 என்று சொல்லி ஏசப்பா அற்புத நாமத்தினாலே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தாய் தகப்பனை விட்டு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஃபாதர்மார்களை ஆசீர்வதிங்க, கன்னியாஸ்திரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பிஷப்மார்களை ஆசீர்வதிங்க, ஆயர்களை ஆசீர்வதிங்க, நீர் எல்லா எவாஞ்சலிஸ்டுகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ரெவரண்ட்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அந்த ஆவியை ஊற்றி கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அடுத்ததாக நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த குடும்ப தேவைகளை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். இங்க பார்க்கமா, ஜெசிந்தா என்ற ஒரு சகோதரி, அந்த சகோதரன் அவங்க கணவன் மனைவி போன வாரத்துல அவங்க கணவன் இறந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சகோதரிக்கும் பேரலைஸ் ஆயிட்டு இருக்குதுங்களா. அந்த தாயிற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அந்த மக்களை ஆசீர்வதிக்கணும். அதே போல இங்க வாரந்தோறும் வருகிற ஆண்டி லில்லி ஆண்டி கூட இந்த கால்களில் பயங்கரமான வலிகள் என்று சொல்லி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல தாஸ் மாமா அவங்களுக்கு கூட கால்களில பயங்கரமான ட்ரெஸ்ஸிங் ஆயிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கணும். இந்த நாட்களில எல்லாருக்கும் பயங்கரமான கால்களில பிரச்சனை. ஏன் தெரியுங்களா? அவங்க எல்லாம் கால்களில பிரச்சனை இருந்துச்சுன்னாக்கா என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் நடந்து என்ன பண்ண போறாங்க? சர்ச்சுக்கு போகணும், அதேவோட வார்த்தைகளை கேட்கணும். அதெல்லாம் செய்யக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் நமக்கு கிரியைகளை செய்கிறான். ஆகவே இந்த தடைகள் எல்லாம் மாற்றணும். என்ன பண்ணணுமா? நாம நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அந்த ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஜெயத்தையும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்றாரு. ஆகவே ஆண்டவரே அப்பா, இது முக்கியமாக இத பாருங்க, ஜெசிந்தா அம்மாக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகோதரி ஜெசிந்தாக்காக ஸ்தோத்திரம். பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க சொல்றது எங்கோ தூரமா இருக்கிற அந்த சகோதரி கர்த்தர் தொடுவார்.
Thank you Lord, thank you Lord. ஜெசித்தா அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தாயார் ஆண்டவரே கை கால் விழுந்திருக்கிறது, அந்த தாயாரை தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல சாந்தி அந்த தாயாருக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு பெட்ரெடனாய் இருக்கிற வாய் பேச்சு இல்ல, அசைவு இல்ல, ஒண்ணுமே இல்லாத அந்த சகோதரி கட்ட தொடுவீராக ராஜா. ஆண்டவரே நீர் கொடுத்த ஜீவன் ஆண்டவரே, அவர்கள் ஜீவன் நீங்க எடுக்கிற வரைக்கும் என்ன பாவங்களோ சாபங்களோ மீறுதல்களோ குற்றங்களோ எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ராஜா அந்த மகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணு இல்ல. நீங்க அந்த மகள் சாந்தி தொடுகிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த வேளையில பிரகாசம் இந்த சகோதரிக்கு கால்களிலே பயங்கரமான வலி, அந்த பேரு சொல்லாமா சகோதரி பிரகாசத்தை கர்த்தர் தொடுங்க ராஜா. அந்த கால்களில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடுங்க தகப்பனே. நீரே அந்த சகோதரிக்கு நல்ல பெறனா இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சகோதரி பிரகாசத்தையும் அவங்க மகன் வினோதுக்காக ஸ்தோத்திரம். அந்த மகனை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவன் மகனை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் மகனை விடுவித்து தகப்பனே ஏற்ற நன்மையான காரியங்களை நீர் அந்த மகனுக்கு செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல புளோமினா அந்த அம்மாக்கு கூட கால்கள் வலிகள் இருக்கிறது, கால் வலியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கர்த்தர் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி சகோதரி புளோமினாவை கர்த்தர் தொடுங்க தகப்பனே. அந்த மகளை ஆசீர்வதிங்க, அந்த கால்களை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களுக்காகவும் ஆண்டவரே ஜெபங்களுக்காகவும் ஆண்டவரே ஓடுகிற அந்த மகளுடைய பிரச்சனைகளை மாற்றுங்க. அந்த மகளுக்கு ஆண்டவர் தன் தாயுடைய பின்சின் வராத தடைப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த மகளை நினைவு கூறுங்க. தனிமையா இருக்கிற அந்த மகளுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கர்த்தர் அந்த மகளை உபசரிக்க போகிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. மகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெசித்தாமா அவங்களுக்காக கொடுத்த பிள்ளைகள் பிரமிளா பெட்ரிஷாக்காக ஸ்தோத்திரம். தாயாரை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. அந்த கால்களை தொடுங்க, முட்டி பாகத்தை தொடுங்க, பாதங்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த வயதான காலத்திலுமாய் ஆண்டவரே அந்த நடந்து உம்முடைய ஊழியங்களை செய்கிற அந்த தாயாரை ஆசீர்வதிங்க. சாக்ஸ் போட்டு ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு செல்லுகிற தாயாரை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த அவங்களுடைய கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. பிபிஆர் இருக்கிற மகள் பிரமிளாவை கர்த்தர் தொடுவீராக ராஜா. எல்லா டென்ஷனையும் மாற்றுங்க ஆண்டவரே. எக்ஸாமினேஷனுக்காய் காத்திருக்கிற மகள் பெட்ரிஷாவை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எழுதி கொண்டிருக்கிற மகனோடு கூட நீங்க இருப்பதற்காக உமக்கு நன்றி. அதே போல தரிசனமா அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா கர்த்தாவே. எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு ஆபத்துகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். போன வாரம் கூட பிபி ஹை ஆயிட்டு இருந்துச்சு, ஆனால கர்த்தர் மகள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தாயாரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உண்ணுகிற ஆகாரத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அதுல ஆண்டவரே கிருபை பெருகட்டும் தகப்பனே, வெள்ளம் வரட்டும் இயேசு சுவாமி. மக்கள் இருக்கிறதான இத மேரியம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா கர்த்தாவே. மேரியம்மாவை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை பாருங்க. மணி பிரதரை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தகப்பனே ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மகன் டேனியலுக்கும் சுசானாவுக்கும் என் கர்த்தர் நீ பெருத்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மேரியம்மாக்கு இருக்கிற கால்வலியும் எல்லாம் பரிபூர்ண விடுதலை தாங்க ஆண்டவரே. நல்ல பலன்களை தாங்க ராஜா. முட்டியை தொடுங்க தகப்பனே, முழங்காலை தொடுங்க இயேசு சுவாமி. நிறைய மகளை ஆசீர்வதிப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை இரண்டுகிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் மாறாதவர், பெரிய காரியங்களை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குடும்ப பிரச்சனை இருக்கிறதான அன்பு மகள் ரெபேக்காவை அந்த கருத்துல கொடுக்க போகிறோம். இந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி மத்தியில வந்திருக்கிற பிரச்சனை இந்த நாளிலே பெருசாக ஆகி அந்த குடும்பமே பெரிய மாதிரி இருக்கிறதால அந்த குடும்பத்துக்காக எல்லாம் ஜெபம் பண்ணலாமா. அந்த மகள் பேர் ரெபேக்கா, ஆண்டவரே ரெபேக்காவை தொடுங்க தகப்பனே. அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க ராஜா. கணவன் மனைவி மத்தியில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களை நம்பி ஒரு சின்ன குழந்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதை அவர்கள் அறிந்து அந்த பிள்ளையை ஞானத்தோடு வளர்க்க ஆண்டவரே. ரெபேக்கா தாய் தகப்பன் குடும்பத்தை பாருங்க, அவங்க கணவன் தாய் தகப்பன் குடும்பத்தை பாருங்க. ரெண்டு குடும்பங்கள் மத்தியில என்ன பிரச்சனையோ கர்த்தர் நீ சமாதான பிரபுவாக இருந்த ஆண்டவரே. அன்று
சீஷர்கள் மத்தியிலே நீர் உள்ளே புகுந்து அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே. இந்த குடும்பத்துக்கு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே போலீஸ் ஸ்டேஷனும் அங்கும் இங்கும் அழிந்து கொண்டிருக்கிறதான இந்த குடும்பங்களை கர்த்தர் ஒரு விசையாய் பாருங்க தகப்பனே, ஒரு விசையாய் பாருங்க ராஜா. எல்லா ஆபத்திலிருந்து குடும்பங்களை மாற்றுங்க தகப்பனே. மகள் கண்ணீர் எல்லாம் தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே அந்த ரெபெக்காவை தொடுங்க, புத்தி உள்ள ஸ்திரியாய் மாற்றுங்க, புத்தி உள்ள பெண்ணாய் மாற்றுங்க. ஆண்டவரே நீரே எல்லா விதத்திலும் மகளுக்கு நன்மையானதை கற்றுக் கொடுப்பதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கிடைத்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லட்டும், கிடைத்த குழந்தைக்காக நன்றி சொல்லட்டும். அந்த குடும்பங்களை சமாதானமா இருக்க அந்த மகள் ரெபெக்காவோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. மகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க. இவர்களை போல எத்தனையோ பிரச்சனையில கணவன் மனைவிகள் பிரிந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் மேலெல்லாம் மனம் இறங்குங்க தகப்பனே. நிறைய குடும்பங்கள் டைவர்ஸுக்கு அப்படியே பண்ணிருக்கிறாங்க ராஜா. குடும்பங்களை சந்திங்க தகப்பனே, குடும்பங்களை சந்திங்க ராஜா. குடும்பங்கள் உமக்காய் வாழட்டும் தகப்பனே. நீர் இணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு மனுஷன் கூட தனிமையா இருக்க கூடாதுன்னு ஏற்ற துணையை நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த வாழ்க்கை வருகிற வரைக்கும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாங்க. முக்கியமாக இந்த நாட்கள்ல டிகிரி பிள்ளைகளுக்கு எக்ஸாமினேஷன், பெட்டிஷாக்கு, கிரேஸ்க்கு, அர்லன், இந்த 3 பிள்ளைகளும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 3 பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ராஜா. எக்ஸாமினேஷன் ஆண்டவரே டிகிரி பிள்ளைகளுக்கு இருக்கிறது தகப்பனே. அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. போதுமான ஞானத்தை தாங்க ராஜா. படிக்கிறதெல்லாம் ஞானத்தில வரட்டும் ஆண்டவரே. எந்த உலக காரியங்கள் தலையில ஓடக்கூடாது ஆண்டவரே. மொபைல் அதிகமாக பிள்ளைகள் அடிக்ட் ஆகக்கூடாது தகப்பனே. பெற்றோருக்கு கீழ்ப்பிடித்து நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே பேசுகிறதுல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே செயல்களை ரெஸ்பெக்ட் இருக்கணும் ஆண்டவரே. உடுத்துற ஆடைகளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் ஆண்டவரே. அப்படியே எங்க பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நிறைய பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ரிசல்ட்டுக்காக எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. பயங்கள் எல்லாம் கர்த்தர் அகற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி. நல்ல பாஸ் மார்க்கை எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வெளியூர்ல வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விசா டிக்கெட்டுக்கு கிடைத்து அந்த ஆண்டவரே தன் தாய் நாடுகள் வந்து திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க தகப்பனே. எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க. என் கர்த்தர் மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவரே நீரே சகாயம் செய்கிறவர் ஆண்டவரே. நீரே சகாயத்துக்கு பெரியவர் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். முக்கியமான ஒரு கருத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நாட்கள் எல்லாருக்கும் தெரியும், சிலிண்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேஸ் ஆகட்டும், அது வந்து வீட்டு சிலிண்டர் ஆகட்டும், ஆட்டோக்கு போடுற ஒரு கேஸ் ஆகட்டும், பயங்கரமா ரொம்ப சின்னங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நேற்று தினத்துல ரொம்பவே நான் கண்ணால பார்த்த காரியங்கள். ஒரு 500 கிட்ட ஆட்டோங்க கேஸுக்காக அந்த அப்படியே வீதியில வெயில்ல அப்படியே கொஞ்சம் இடம் கெச்சின போட தள்ளுறாங்க, கொஞ்சம் இடம் கெச்சு போனா போது தள்ளுறாங்க. அப்படி தள்ளி தள்ளி அந்த ஆட்டோங்களுக்கு கேஸ் போட்டு வர டிரைவர்ஸ்ங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு ஓட்டுறதுக்கு வழி இல்லை, நாங்க வந்து ஆட்டோ எங்க கிடைக்குதுன்னு தெரியல, எங்களுக்கு எவ்வளவு ஆட்டோ கேஸ் போடுறது, எவ்வளவு சம்பாதிக்குது எங்களுக்கு தெரியாது இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆட்டோங்க ஸ்டாண்ட்ல நிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே எல்லார் தேவைகளையும் கர்த்தர் சம்பூர்ணமா சந்திக்கணும், அவங்கவுங்க தேவைகளை சந்திக்கணும், இல்லாமைகளை கர்த்தர் மாற்றணும் என்று சொல்லி ஆண்டு கர்த்தர் தயவு செய்து கண்களை மூடி ஆண்டவரே இப்படிப்பட்ட கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல மழை இறங்குங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? நம்ம புக் பண்ணணும்னு ஒரு ஆட்டோ வருது, புக் பண்ணணும் ஒரு கார் வருது, புக் பண்ணணும் ஒரு சிலிண்டர் கிடைக்குது. ஆனா இப்ப அதெல்லாம் பயங்கரமா கஷ்டம் ஆயிட்டு இருக்குது. ஆகவே ஆண்டவரே நீரே கிருபையாய் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருங்க, அவங்க கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வறுமையிலும் பிரச்சனையிலும் இல்லாமல் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒரு விஷயம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. மனம் இறங்குங்க ராஜா. நிறைய பேர்கள் ஆண்டவரே ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, நிறைய பேர் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த கேஸுக்காக கஷ்டப்படுறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனம் இறங்குங்க ராஜா. எல்பிஜி கேஸ் கிடைக்காத கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் மனம் இறங்குங்க தகப்பனே.
வறுமைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே, எல்லாமைகளை மாற்றி போடுங்க கர்த்தாவே. எல்லா தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. நீ சம்பூர்ணமாய் சந்திக்கிற தேவன் தகப்பனே. எல்லா செல்வமும் நிறைந்தவர் நீர் ஆண்டவரே. குறைந்த பிள்ளைகள் நாங்க ராஜா, குறைவோடு இருக்கிற பிள்ளைகள் நாங்க தகப்பனே. நீரோ நிறைவானவர் ராஜா, நிறைவான தெய்வமே. நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களில் எவ்வளவு தேவைகள் இருக்கும் ஆண்டவரே, சகல தேவைகளும் நீ சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக எல்லா டிரைவர்ஸையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா டிரைவர்மார்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது எந்த வாகனம் ஓட்டினாலும் சரி ஆண்டவரே, ஒவ்வொரு டிரைவர்ஸ்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வீதிகளை கடவுள் ஆண்டவரே, வீதிகள் ஸ்ட்ரீட் ஷாப் வச்சு நிக்கிறாங்க, அவங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வண்டிகளை தள்ளின்னு வியாபாரம் பண்ற அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கூலி ஆளுகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீட்டு வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெயிண்டர்ஸ்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, வாட்ச்மேன்களை ஆசீர்வதிங்க. செக்யூரிட்டி கார்டுகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனம் இறங்குங்க ராஜா. எல்லாரும் இல்லாமலே இருக்கிறாங்க தகப்பனே. ஏழ்மைகளை மாற்றி போடுங்க தகப்பனே. வாங்கின கடன்களை கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, தைரியமா சீட்டு போட்டு அந்த சீட்டு பணம் கொடுக்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க ராஜா. வாங்குற சம்பளங்கள் போதாதவங்களா இருக்கிறது ராஜா. அதை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன் நீங்க தகப்பனே. பெருக செய்யுங்க ராஜா. பிள்ளைகள் வேலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த பிள்ளைகள் சம்பளங்களை உயர்த்துங்க தகப்பனே. அப்பா, ஒரு பெண் மகள் சொல்றாங்க, ஒரு மாதம் முழுதும் வேலை செய்து அதற்கேன சம்பளங்கள் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறாள் ஐயா. அந்த மகளுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, சகலத்தையும் சந்திங்க தகப்பனே. நிறைய சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வறுமையிலே வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் கத்தை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பங்கள் எல்லாமே நோக்கி பார்க்கிறது, கதறுகிறது, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றும் உடைய கரத்துல புகடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைமாய் கூட கர்த்தாவே, உடைய வசனங்களை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே. எதிலுமே எங்களுக்கு நிம்மதி, எதிலுமே எங்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் இல்ல. உங்க வார்த்தையினாலதான் எங்களுக்கு நிம்மதி, உங்க வார்த்தையினால எங்களுக்கு ஆறுதல், உங்க வார்த்தையினால எங்களுக்கு சுகம், உங்க வார்த்தையினால எங்களுக்கு பலன், உங்க வார்த்தையினால எங்களுக்கு எல்லாமே உண்டு தகப்பனே. அந்த வார்த்தையினால எங்களோடு கூட பேசுங்க ராஜா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும் ஆண்டவரே. ஊழியக்காரரை மறைத்து ஆண்டவரே, அவரோடு இந்த ஆன்லைன்ல எத்தனை பேர்கள் எத்தனையோ விண்ணப்பங்களோடு கூட இருக்கிறாங்க ராஜா. எல்லா விண்ணப்பத்தையும் நீ கேட்கிறமைக்காக உமக்கு நன்றி. வசனத்தை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால எல்லாவற்றுமாய் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாவற்றுக்காக கரைந்த தத்துவமா ஜோர கை தட்டி எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி, 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 நன்றி சப்பா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். நீக்கு கொடுத்த நீதிமொழிகளை கொடுத்த வசனத்தின் படி என் முதல் காரியங்கள் என்கிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும் உங்ககிட்ட படைக்கிறேன் ஆண்டவரே. அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அற்புதமாய் அவர் வழிநடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Thank you Jesus. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்காக விசேஷித்த ஒரு செய்தியை, சாட்சியின் செய்தியை தேவன் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நாம் எடுத்த எல்லா ஜெபங்களுக்கும், எல்லா விதமான மன்றாடுதலுக்கும், எல்லா விதமான வேண்டுதலுக்கு ஆண்டவர் எப்படி நமக்கு பதில் தரார் தெரியுமா? சொல்லுங்க. ஆம் என்றும் ஆமென் என்றும். அல்லேலூயா. நாம ஜெபிக்கும் போது ஆம் ஆமென் என்று சொல்லிவிட்டு கடைசியில முடிக்கும் போது நாம் ஆமேன் என்று சொல்லும் போது அவரும் ஆமேன் என்று சொல்லி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தயவுசெய்து நாம இன்னைக்கு வேத வசனத்திற்கு நாம கடந்து போவோம். இன்னைக்கு விசேஷமாய் தோமா உன்னுடைய சாட்சியை நாம பார்க்க போகிறோம்.
தெரியுமா தோமையார் யாருன்னு? யாரு? சீசர் தெரியுமா? 12 பேர்ல ஒருத்தர் சீசர் தெரியும். தோமா யாரு முக்கியமா? அவங்க அதான் சொன்னாங்க சீடர்கள். தோமையார் யாரு அப்படி சொல்லுங்க. நம்ம இந்திய தேசத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர். அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து, தோமையார் தான் நம்முடைய பாரத தேசத்திற்கு, அதாவது தமிழ்நாடு பகுதியில மணப்பாடு என்ற இடத்துல ஆண்டவர் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லி ஆலயத்தை கட்டி அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள அவர் வழிநடத்திருக்கிறார். அவருடைய சாட்சியை நம்ம விசேஷமாய் கேட்க போகிறோம். இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட தயவுசெய்து பாருங்க. நீங்களும் நானும் புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். இப்படியாய் நம்முடைய சாட்சி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சாட்சியின் பகுதியை செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்திருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்குவோம். ஒரு வசனம் நம்ம படிப்போம். 5-6 வசனம் இருக்குதாங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்துல 29 முடிய இருக்கிற அந்த வசனங்கள். ஆண்டவர் ஏற்கனவே 2 முறை தரிசனமாகி நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். அநேக சகோதரிமார்களுக்கும் தெரியும். அதுக்கு அந்த 2 நேரத்துல 2 சமயத்துல தரிசனமான நேரத்துல அந்த இடத்துல தோமையார் இல்லை. அப்போ தோமையார் வந்த உடனே சொல்றாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவரை நாங்கள் பார்த்தோம், அவரை நாங்கள் தொட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நான் அவரை பார்த்தாலே ஒழிய, காயங்களை பார்த்தாலே ஒழிய, விழாவில் இருக்கிற அந்த காயத்தை பார்த்தாலே ஒழிய நான் நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லும் போதுதான் 8 நாட்களுக்கு பிறகு 3வது முறையாக தரிசனமான காரியங்கள் தான் இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். ஜான் காஸ்பல் சாப்டர் 20 verses 24 to 29 வரைக்கும் நிற்க நிதானமா ஒரு வசனத்தை படிங்க. 20ஆம் அதிகாரம் 24 இருந்து. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். அல்லேலூயா. சந்தேக பேரவி அப்படின்னு கூட அவருக்கு பேர் உண்டு. என்ன பேரவி? சந்தேக பேரவி அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ என்னதான் சொல்லி நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சீடர்கள்லாம் சொல்றாங்க, இவர் என்னன்றாரு, நான் பார்த்தால வழிய தொட்டால வழிய விசுவாசிக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு என்ன நடக்குது? மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். டவுட் மாறணும், பயம் மாறணும், பலவீனங்கள் மாறணும், நம்முடைய சோர்வுகள் மாறணும், நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் மாறணும்னா முதல்ல நமக்கு என்ன வரணும்? சமாதானம் வரணும். பீஸ் ஆஃப் மைண்டோடு கூட இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேயா, நீ என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பெரியவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு இல்லையா, கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, கொஞ்ச நேரம் பீஸ் ஆஃப் மைண்டோட உட்காரு, ஒரு கிளாஸ் தண்ணி குடி, பணப்பட்ட ஒரு கிளாஸ் காபி குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் சமாதானம் பண்ணுவாங்க. அதைத்தான் இந்த இடத்துல அந்த சந்தேகங்களை மாற்ற, அந்த அவிசுவாசத்தை மாற்ற 8 நாளைக்கு பிறகு 3வது முறையாக
பூட்டிய வீட்டுக்குள்ள தோமா இருந்த அந்த நாட்கள்ல இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி முதல் வார்த்தை அவங்க டவுட் எல்லாம் மாத்தணும், அவங்க பயம் எல்லாம் போக்கணுன்றதுக்காக என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானம் ஒண்ணு இருந்தா போதுங்க. இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு ஒருவர் இருந்தா போதும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்கள் மாறும், அவிசுவாசங்கள் மாறும், டவுட் மாறும், வியாதி மாறும், பிரச்சனை மாறும், குழப்பங்கள் மாறும், துக்கங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் சந்தோஷத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு அடுத்து பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி. அல்லேலூயா. 11 பேருக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? 11 பேருக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஒருத்தன் இல்ல அதுல, அங்க எல்லாருக்கும் கிளியர் ஆச்சு. இப்போ டவுட் பிடிச்சவர் யாரு? சந்தேகம் பிடிச்சவர் யாரு? அவிசுவாசி யாரு? தோமா ஒருத்தர் தான். அப்போ ஆண்டவர் தோமா பக்கம் திரும்பி தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், என் காயங்களை பார், என் கையை நீட்டி என் விராவிலே, உன் கையை நீட்டிங்க, நிதானமா பாருங்க, உன் கையை நீட்டி என் விராவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசம் உள்ளவனாயிரு தோமாவே என்றார். ஐயா, முதல்ல என் கைகள் இருக்கிற ஆணி காயங்களை பார். இதானே உன்னோட டவுட். மறுபடியும் உன் விரலை என் விழாவில போடு, இந்த காயங்களை பார். அவிசுவாசியா இராமல் விசுவாசிக்கிறவனாயிரு, என்னை விசுவாசிக்கிறவனாயிரு. ஆண்டவர் மலையத்தனையான விசுவாசம் அல்ல, கடுகத்தனையான விசுவாசத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? இந்த 11 சீடர்கள்ல 12 சீடர்கள்ல யாருமே சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை முதலாக தோமையார் தான் சொன்னார். என்ன சொல்றாரு? தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, தோமா இயேசுவை பார்த்து, இயேசு பிரதியுத்தரமாக அவர்களுக்கு பார்த்து, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என் ஆண்டவனே என் தேவனே, ஓ மை லார்ட், ஓ மை காட் என்று சொல்லி முதலாக சீடர்கள் எல்லார் மத்தியில இவர்தான் முதலாக என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. 23வது வசனமா? கரெக்டா? ஆமென். யாரோ சொன்னாங்க, ஒரு சில நேரத்துல நம்ம இல்ல விசுவாசம் வருதில்ல இல்லையா? நான் பார்த்தாலே ஒழிய நம்புறதில்ல, நான் கேட்டாலே ஒழிய நம்புறதில்ல. ஒரு சில பழமொழி கூட சொல்லுவாங்க, கண்ணார காண்பதும் பொய், காதார கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதுதான் மெய் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. தீர விசாரித்து கொண்டார் இந்த தோமா. இவர் வாழ்க்கையில தான் தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், நீ என்னை கண்டதினால், என்னை பார்த்ததினால், என் காயங்களை பார்த்ததினாலே நீ விசுவாசித்தாய் மகனே. நீ என்னை காணாதிருந்து, என்னை பார்க்காதிருந்து, என் பிரசனத்தை மாத்திரம் விசுவாசித்து, என் வேத வசனங்களை விசுவாசித்து யார் என்னை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். பானவர்களே, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாள்ல இந்த தோமாவை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லுகிறது. இங்க நான் சொல்றேன் பாருங்க, தயவுசெய்து கவனமா கேளுங்க. இந்த 12 சீடர்களிலே ஒருவராய் இருக்கிறார் இந்த தோமா. இவர் ஏற்கனவே சந்தேக பிறவி, சந்தேகம் உடையவர். இவர் என்ன சொன்னாலும் ஏன் இது அப்படி ஆச்சு, ஏன் இது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறவர், சந்தேக பிறவி. அதோடு கூட மாத்திரம் அல்ல, இவரை குறித்து சொல்லுகிறது, இவர் ஒரு சிறந்த விசுவாசி என்று சொல்லி. இதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரிடத்தில் இருந்த அந்த குணநலன்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் மாறின பிறகு அவரை குறித்து சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது, தோமா ஒரு சிறந்த விசுவாசியாய் இருந்தார். அல்லேலூயா.
அதோடு கூட மாத்திரம் இல்ல அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஊழியத்திற்கு செல்லும் போது இல்லையா, அதை நம்ம அந்த ஒரு வசனம் படிக்க போறோம். நம்ம அவர் செய்த ஊழியங்களிலே அவர் முதலாக கலிலேயாவுக்கு போனாராம், சமாரியாவுக்கு போனாராம், யூதயா போயிருக்கிறாரு. பிறகு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து சீனாவுக்கெல்லாம் போயிருக்கிறார். இவர் இத்தனை இடங்களில போய் அங்கெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம். ஏனெனில் அவர் சிறந்த விசுவாசியா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அதன் நிமித்தம் தான் இன்றைக்கு சென்னையிலே சென்ட் தாமஸ் மவுண்டன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆலயம் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாடிப்படிகள் எல்லாம் நாங்க ஏறி போய் பார்த்தோம். தயவுசெய்து நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா அந்த எந்த இடத்துக்கு போறீங்களோ இல்லையோ, சென்ட் தாமஸ் மவுண்டனை போய் பார்த்துட்டு வாங்க. தோமையார் கட்டியிருந்த அந்த ஆலயத்தை பார்த்துட்டு வாங்க. அங்கேதான் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. அந்த இடத்துல அந்த சென்ட் தாமஸ் மவுண்டன், அது இல்லைன்னா கூட ஒரு 110 115 படிகள் இருக்கும். நல்ல தைரியமா போலாம். பெரிய பெரிய படிகள் கிடையாது, சின்ன சின்ன படி, நடந்து போகிற மாதிரியே இருக்குது. நாங்க ஆபரேஷன் ஆன பிறகு அந்த மாடிப்படி ஏறி போயிட்டு வந்தோம். நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அல்லேலூயா. ஆக அதனுடைய காரியங்கள் என்ன தெரியுமா? அதோடு கூட மாத்திரம் இல்ல, இந்த தோமாவோடு கூட இரட்டை குழந்தைங்க பிறந்தாங்களாம். இவங்க யாரு? இரட்டை குழந்தைகள்ல ஒருவர் என்று சொல்லி இந்த சரித்திரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய வாக்கியம் அன்பானவர்களே. ஏன் இந்த சென்ட் தாமஸ் டவுன் அந்த தாமஸ் மவுண்டனை போய் பார்க்கணும், ஏன் அந்த ஆலயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆலயத்துல எந்த ஆலயத்திலும் இல்லாத விசேஷமான படக்காட்சிகள் அந்த இடத்துல இருக்கிறது. என்ன படக்காட்சிகள்னா 12 சீடர்களுடைய இரத்த சாட்சியின் படக்காட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு சீடர்களை எப்படி சாகடித்தார்கள், ஒவ்வொரு சீடர்களை எப்படி துன்பப்படுத்தினார்கள், எப்படிப்பட்ட இரத்த சாட்சியோடு கூட மரித்தார்கள் என்பதை குறித்து அந்த இடத்துல ஒவ்வொரு அந்த ஆலயத்தின் சுற்றிலும் அந்த படங்கள் இருக்கிறது. உள்ள விசேஷமான ஒரு படம். அதோடு கூட கடைசியில இந்த தோமையாரை அந்த பலிப்பிடத்தில் நின்று, அதாவது பிரசங்கத்துக்கு முன்னால பலிப்பிடத்துக்கிட்ட நின்று முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி நேரத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவரை பின்னாடியாக வந்து ஈட்டியால குத்தி ரத்தத்தோடு கூட ரத்த வெள்ளம் ஓடுகிறது போல ஓடி அவரை துடிக்க துடிக்க சாகடித்தார்கள் என்று சொல்லி அந்த படக்காட்சி கூட அந்த இடத்துல இருக்கிறார். பேதுருவை சிலுவையில கட்டி தலைகீழா வைத்து கீழே நெருப்பு வச்சார்கள் இல்லையா, அது அப்படியே அந்த இடத்துல இருக்கிறது. மத்தையை வந்து தோலை உரித்து அவரை சாகடித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அநேகரை தூக்கு போட்டு, இப்படி அநேக காட்சிகள் அந்த 12 சீடர்களுடைய படக்காட்சிகள் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம, விசுவாசிகளா இருக்கிற நாம, இயேசுவின் சாட்சிகளா இருக்கிற நாம கட்டாயமாய் அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க நான் பார்க்கணும். அதை பார்த்தா ஒரு அசைய முடியாத ஒரு பெரிய ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும். அதோடு கூட அல்ல, அந்த மலையின் அடிவாரத்துல ஒரு குகை ஒன்று இருக்கிறது. அந்த குகையில தான் அவர் வந்து எப்பொழுதும் போய் ஒளிந்து கொள்வாராம். யாரும் அவரை ஒன்னும் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அதாவது கூடுமான வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தோமையார் அந்த உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த குகை இன்றைக்கும் இருக்கிறது. போறவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அதுல அந்த மலையின் அடிவாரத்துல ஒரு கிணறு தோண்டி வச்சிருக்கிறார். அந்த கிணறுல ஒரு தண்ணி இருக்கிறார். அந்த தண்ணீரினாலதான் அவர் உபயோகப்படுத்தி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் போன இடம், அந்த தங்கின இடம், அந்த படுத்த இடம், அந்த இடத்துல அந்த குகை இன்றைக்கும் அப்படி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். இந்த தோமையார் இருந்த இடம், தோமையார் கால் வச்ச இடம், அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து அந்த சிறந்த விசுவாசம் நமக்குள்ளும் வரும். இல்லையா? ஆமன்பானவர்களே. ஆக இவர் போற இடத்துல எல்லாத்திலையும் விசேஷமான ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அவங்க வந்து ஒரு முறை கடற்பகுதியில போயிருக்கும் போது நடந்த சம்பவம். கடற்கரை பகுதியில போயிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். எல்லாரும் கடலை பார்த்து வணங்கி கொண்டிருந்தார்களாம், சமுத்திரத்தை பார்த்து வணங்கி கொண்டிருந்தார்களாம். அப்போ அவர்கள் எல்லாரிடத்துல போய் ஒரு நற்செய்தி சொன்னார். இந்த சமுத்திரத்தை நீங்கள் வணங்குகிறீர்கள், நானோ இந்த சமுத்திரத்தை, இந்த கடலை உண்டாக்கின தேவனை நான் வணங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏளனமாய் கேவலமாய் பேசினாங்களாம், திட்டினாங்களாம் கூட. ஏன்னா அவனுக்கு இவ்வளோ பெரிய கடல், இதே கடல் தேவதை என்று கூட சொல்றாங்க.
இதை நாங்கள் வணங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சாட்சியாய் அவர்களுக்கு சொன்னாராம், இந்த கடலை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், இந்த தண்ணீரை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், இந்த தண்ணீரை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், இதற்கு சமுத்திரம் கடல் என்று பெயரை வைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார், இன்றைக்கும் உங்கள் கண்கள் காண அதிசயங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தைரியமாய் சாட்சி சொன்னாரா இந்த தோமையா. ஆமன் மாணவர்களே, நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த கடலுக்கும் ஒரு கடவுள் இருக்கிறாரா? அந்த கடவுளை நாங்கள் எப்படி பார்ப்பது? அந்த கடவுளை நாங்கள் எப்படி உணர்ந்து கொள்வது? இந்த சமுத்திரத்தை உண்டாக்கின கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாங்கள் காணும்படி, எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி, நாங்கள் விசுவாசிக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தோமையாரிடத்துல சொல்லும் போது அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஒரு நிமிடம் அன்பானவர்களே, இங்க சரித்திரம் சொல்லுகிறது, அந்த அலை மேல வந்த அந்த அலை அப்படியே நிற்கும்படியாய் செய்தார். ஹல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தோமையார் வாழ்க்கையில இது நடந்ததுங்க. அந்த சமுத்திரத்தின் பகுதியில அதை பார்த்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள், தண்ணீர் மேலே நிக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் அந்த அலை மேல் வந்து அந்த தண்ணீரை இழுத்து பார்த்திருக்கிறாங்க, வர முடியல. பிறகு மறுபடியுமாய் அவர் செவித்தாராம், ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு நீர் செவி கொடுத்து இவங்க எல்லாரையும் நம்பும்படியாய் செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொன்ன பிறகு அந்த சமுத்திரம் மறுபடியுமாய் அலைகளை அழித்துக் கொண்டிருக்கிறதாய் மாறினதாம். அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் விசுவாசித்தார்கள். சொல்லுங்க, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை, இன்னும் அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை தோமாவினுடைய சரித்திரம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. சிறந்த விசுவாசியாய் மாறினார். தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், என்னை காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்போ காணாதிருக்கிற நம்ம யாரும் இயேசுவை பார்க்கவே இல்லை, அவருடைய பிரசன்னத்தை உணர்றோம், அவ்வளவுதான் இல்லையா? அவருடைய வேத வசனங்களை பார்க்கிறோம். பரலோக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார், அவர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று விசுவாசிக்கிறார். அப்படி இருக்கும்போது தோமாவை காட்டிலும் நம்ம எல்லோரும் பாக்கியவான்களா இருக்கிறோம், பாக்கியவதிகளா இருக்கிறோம். ஆமன்பானுங்களே, அப்படிப்பட்ட விசேஷித்த சாட்சிகளை சொல்லி சாட்சியாய் வாழ்ந்தவர் தான் தோமா. ஆகவேதான் தேவன் அவர்களை அழைக்கும் போது நடந்த ஒரு சில சம்பவம் என்ன தெரியுமா? மார்க் 3 அதிகாரம் வாங்க. இப்படிப்பட்ட சிறந்த குணநலன்கள் அவரிடத்துல இருந்தபடினாலே தேவன் அவரை கடைசி நாள் வரைக்கும் சாட்சியாய், இரத்த சாட்சியாய் மறிக்கும்படி அதே ஆலயத்தில தன் ஜீவனை இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கும்படியாய் தேவன் செய்தார். அல்லேலூயா. அநேக அற்புத காரியங்கள் மார்க் 3 அதிகாரத்துல 13, 14, 15 அங்க 3 வசனங்குது. ஒருத்தர் அந்த வசனத்தை நித்திய நிதானமா படிங்க. 13வது வசனம் என்ன சொல்லுது? பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை உருவாவதற்கு முன்பதாக, அழைக்கிறதற்கு முன்பதாக ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஆமா ஆமா. இன்னைக்கு கூட இந்த ஜப கூட்டத்துக்கு எதுக்கு கூப்பிடுது? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவரை துதிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். வாங்க என்று சொல்லுகிறார் இன்னைக்கு, இல்லையா? கேட்டவர்கள் எல்லாரும் எத்தனை பேர் வர்றாங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறாங்க பாருங்க. இங்க பைபிள் சொல்லுகிறது, அத்தனை பேரையும் அழைத்தார், அவர்கள் எல்லோரும் வந்தார்கள். இதுதான் கீழ்ப்படிதல். ஜபக்கூட்டத்துக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும். கால் நோவுது, கை நோவுது, இப்படி நோவுது, அப்படி நோவுது, வீட்டிலே உட்கார்ந்தா ஒண்ணுமே நடக்காது. ஆனது ஆட்டோடு ஏசப்பா என குணமாக்குவார், என சுகம் தருவார், எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நடந்து போயிடணும். தேவன் பலத்தோடு கூட நம்மை வீட்டுக்கு அனுப்புவார். அல்லேலூயா. அவர் அழைத்தார், இவர்கள் எல்லோரும் போனார்கள். நடந்தது என்ன? அடுத்த வசனம்.
அப்பொழுது ம், அவர் 12 பேரையும் ம். தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட ஆ, இருக்கவும் பாருங்க, முதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அழைத்தவர்கள் யாரோடு கூட இருக்கணுமா? நீங்க நான் எப்பவும் யாரோடு கூட இருக்கணுமா? எப்பொழுதும் ஜெப கூட்டத்தில் இருக்கணும், ஆலயத்தில் இருக்கணும், தெய்வ பிரசன்னத்தில் இருக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். அவர்கள் எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. பத்தியா, நம்ம நோய்களுக்காக இவங்க வந்தா ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும், அவங்க வந்தா ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது ரொம்ப நல்லதுதான் இல்லையா? மூப்பர்களை நீர் அழைத்து நீ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க, அவங்க என்ன பூசி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நல்லதுதான். அதனால அதே நேரத்துல எல்லா நேரத்திலையும் அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்க? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு 12 பேரை தெரிந்து கொண்டாரு, இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நோய்கள் மேல அதிகாரம் உள்ளவர்களாய், பிசாசுகள் மேல அதிகாரம் உள்ளவர்களாய், இயேசுவின் நாமத்தினால ஓடு, இயேசுவின் நாமத்தினால சுகமாகு, இயேசுவின் நாமத்தினால என் பலவீனம் மறையட்டும் அப்படின்னு சொல்லி நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த பிசாசின் மேலும் அந்த நோய் மேலும் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு அதிகாரமுடையவர் அவர்தான், எஜமான் அவர்தான், தலைவர் அவர்தான், நம்முடைய தேவன் அவர்தான், நம்முடைய பிரபு அவர்தான், நம்ம ஆண்டவர் அவர்தான். ஆகவேதான் தோமா சொன்னார், என் ஆண்டவனே, என் தேவனே, என்னை காப்பாற்றுகிறவரே, என்னை ஆளுகை செய்கிறவரே. அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. அதிகாரம் கொடுத்து என்ன செய்தார்? அடுத்த வசனம், அவர்கள் யாரெனில் சீமோன் இவர்களுக்கு பேதுரு என்று பெயரிட்டார். ஆமென். மொத்தம் 12 பேரை தேவன் முன்குறிக்கிறார். தம்மோடு இருக்கவும், சகல பிசாசுகளை துரத்தவும், நோய்களை குணமாக்கவும், இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அநேக அவர்களுடைய 12 பெயர்களை அந்த பெயர் லிஸ்ட்ல அங்க கொண்டு வரலாம். அல்லேலூயா. ஆமன்பானவர்களே, என்ன அற்புதமான ஒரு சத்தியம் தெரியுமா? ஆண்டவர் செய்த காரியங்கள். அதுல யோவான் 16 அதிகாரம் வாங்க, அங்கே பாருங்க. அங்கே ஆண்டவர் லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போறார். அந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் இருக்கிறது. லாசரு மரித்து போனான் என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் அவர்களோடு கூட அழைத்து கொண்டு போகும்போது இங்க தோமா என்ன சொல்றார் பாருங்க. விசுவாசிக்கிற தோமா, சிறந்த விசுவாசம் உடையவராகிற தோமா என்ன சொல்றார்? அதாவது யோவான் 11 அதிகாரத்துல 14, 15, 16 3 வசனம் படிங்க. ஒருத்தர் 14 படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே ரதத்தினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறதற்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்களின் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். உங்களின் நிமித்தம் நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? இப்பொழுது அவனிடத்திற்கு போகும் வாருங்கள் என்றார். யோவான் 11 அதிகாரத்துல 14, 15, 16 படிச்சுட்டாங்க இல்லையா? லாசரு மரித்து இருக்கிறான், உங்கள் விசுவாசம் நன்றா இருக்கிறது, அது நிமித்தம் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், இந்த விசுவாசம் இன்னும் உங்களிடத்துல அதிகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லனிடத்துக்கு நான் போகிறேன், என்னோடு கூட நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போறார். அல்லேலூயா. அங்கதான் மார்த்தாள் மரியாள் 2 பேரும் அழுந்திருக்கிறாங்க. அந்த யூத ஜனங்கள் எல்லாம் அழுந்திருக்கிறாங்க. ஏராளமான ஜனங்கள் அந்த கல்லறைக்கு வந்திருக்கிறாங்க. 16வது வசனம் என்ன?
அங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தோமா என்ன சொல்றாரு? அப்போது திதுவு எனப்பட்ட தோமா, அப்பொழுது திதுமு என்னப்பட்ட தோமா. தோமாவுக்கு இன்னொரு பேர் என்ன? திதுமு. திதுமு என்னப்பட்ட மறு பெயர் கொண்ட அந்த தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாங்கயா போலாம். நாம செத்தாலும் கவலை இல்லையா, இயேசுவோடு செத்துருவோம். ஹல்லேலூயா. இயேசு நம்மளை கூப்பிடுறாரு, படகுல போகும்போது கூப்பிடுறாரு இல்லையா? ஆண்டவரே நாங்கெல்லாம் மடிஞ்சு போறோமே, கவலை இல்லையா அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள், நான் உங்க கூட இல்லையா? ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் தேவன் அதட்டினார், சமாதானம் உண்டாயிடுச்சு. இங்க தோமா சொல்றாரு, அவரோடு கூட சாகத்து கூட தயாரியா, மரிக்க கூட தயார், வாங்க போலாம். என்ன மாதிரியான ஒரு விசுவாசம் பாருங்க அன்புங்களே என்று சொல்லி அந்த இடத்துல எப்படி முடிக்கிறாரு? வாங்க போலாம் அப்படின்றார். அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சா இல்லையா? 40வது வசனத்திற்கு மேல இருக்கிற வசனங்களா நீங்க படிச்சு பாருங்க. லாசருவே வா வெளியே, நீ என்னை விசுவாசித்தபடினால் மாத்தாலே மரியாலே தேவ மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லி லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் வெளியே வந்த பார்த்த யூதர்கள் அநேகர்கள் இல்லையா, அநேகர் பார்த்து என்ன சொன்னாங்க? இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி அந்த தொடர்ந்து வருகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதோடு கூட மாத்திரம் இல்லைங்க, இந்த தோமையார் இடத்துல சொல்லியா ஒரு சின்ன சின்ன சந்தேகம், அது கட்டாயமா வரும், விசுவாசத்தினால வரும், அப்புறமா எல்லாம் சரியா போயிடும். இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல அங்க பாருங்க, முதல்ல இருந்து வசனம் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேவனிடத்துல அதாவது பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ண போகிறேன், நான் வந்து என்னோடு கூட உங்களையும் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்ன பிறகு அதுல யோவான் 14ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க, அங்க இந்த சந்தேக பேரவை இவ்வளோ கன்ஃபார்மா சொல்றாரு இயேசு, அதை நம்பாம அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே போகிற இடத்தை அறியோமே. தோமா பாருங்க, இவ்வளோ கன்ஃபார்மான வார்த்தைகளை சொன்ன போது கூட சந்தேகத்தோடு கூட என்ன சொல்றாரு? நீர் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் ஆண்டவரே? சந்தேகத்தோடு கூட கேட்கும் போதுதான் ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்றாரு. சொல்றாரு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிதான் ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி கடைசியாய் இவர்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். என்ன தரிசனம்? ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த 40 நாளளவும் தாம் உயிரோடு இருக்கிறவராய் அவர்களுக்கு காட்டிக்கொண்டு, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வாங்க படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அங்கே தாம் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படி, கடைபிடிக்கும்படி, விசுவாசிக்கும்படி ஆண்டவருடைய கரங்கள்ல அவர்களை ஒப்பு கொடுத்த பிறகு அவர்களுக்காய் தேவன் கடைசியாய் சொல்லுகிற வார்த்தை அதான் 8வது வசனம். 1 அதிகாரத்துல 8வது வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தோமா போனாரா இல்லையா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று முதல்ல அவரு கலிலேயாவுக்கு போனாரு, நெக்ஸ்ட் சமாரியாவுக்கு போனாரு, அடுத்து யூதேயாவுக்கு போனாரு, அடுத்து இந்தியாவுக்கு வந்தாரு, சீனாய்க்கு போனாரு, அநேக கிராமங்களில போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு. அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நடந்த ஒரு சில காரியங்கள் என்ன? இதை சொன்ன பிறகு 11வது வசனம் பாருங்க.
இதை சொல்லிக் கொண்டிருந்த பிறகு 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் என் வசனத்தை நீங்கள் ஏன் வானத்தை நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் அப்படின்னா என்ன? ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு அப்படியே மேகங்களுடைய அவர் பல்லவத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை எல்லாரும் பார்த்துனே இருக்கிறாங்க. கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் அவர் வருவார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்ட விசேஷித்த ஒரு சத்தியம் அன்பானவர்களே. அதனுடைய முடிவுதான் 15வது வசனம். என்ன சொல்லுது? 15வது வசனம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் இருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரும் எழுந்து நின்றார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள 120க்கு மேற்பட்டவர்கள் ஜபத்திலும் துதியிலும் ஆராதத்திலும் உபவாசத்திலும் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம முதல் வசனத்தில் பார்க்கிறோம். பெந்தெகோஸ்து நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அக்கினிமயமாய் நாவுகளாய் அவர்கள் மேல் இறங்கி வந்து அவர்கள் பலப்பட்டார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. இதுதான் தோமாவுடைய விசேஷமான ஒரு சாட்சி அன்பானவர்களே. இந்த சாட்சியில தான் நீங்களும் நானும் நம்முடைய சாட்சியில நாம நிலைச்சு நிற்போம் அப்படின்னு சொன்னா அநேகரை நாம சந்திக்கலாம், அநேகரை கிறிஸ்துக்குள்ள நாம வழிநடத்தலாம். ஜெபம் பண்ணலாமா? நாம கூட எந்த யோவானை போல, இந்த தோமையாரை போல ஆண்டவருடைய கருத்துல நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நீங்க இல்லாம என்னால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஆண்டவரே, நீங்க எங்களிடத்துல வாங்க ஆண்டவரே, எங்களோடு கூட வாங்க ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தோமாவை போல விசுவாசிப்போம். நம்ம இடத்துல இருக்கிற அவிசுவாசம் எல்லாம் நீங்கி, சந்தேகம்லாம் நீங்கி, மெய்யான விசுவாசத்தை, அசைக்க முடியாத விசுவாசத்தை, சிறந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தோமாவுடைய சாட்சியை கேட்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் வைத்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரிடத்தில் இருந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி, டவுட் எல்லாம் நீங்கி ஆண்டவரே விசேஷமான அசைக்க முடியாத சிறந்த விசுவாசத்தை அவர் உள்ளத்திலே கொடுத்தது போல அதே விசுவாசத்திலே நாங்களும் வளர வாழ ஆண்டவரே, அவர் செய்த அற்புத அடையாளங்களை நாங்களும் செய்ய, நாங்கள் அனுதினமும் செபிக்க, அனுதினமும் இயேசுவோடு கூட நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் எங்கெல்லாம் சென்று சாட்சியாய் வாழ்ந்தாரோ அதே போல நாங்கள் எல்லாம் செல்கிற எல்லா இடங்களிலும், பார்க்கிற எல்லா இடங்களிலும், எல்லாருக்கும் முன்பதாக, சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக, எங்க வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்கு முன்பதாக, எங்க ஓனருக்கு முன்பதாக நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக கொடாக்கொடி நன்றி ஆண்டவர். இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க எல்லா குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யாராருக்கெல்லாம் செபித்தோமோ அவர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தோமாவுக்கு வெளிப்படுத்தின அதே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்கும்படியாய் என்றைக்கும் செய்ய நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you. அல்லேலூயா. அல்லேலூயா. ப்ரோமினன்ட் யாரை பத்தி இன்னைக்கு நம்ம கேட்டோம்? இன்னைக்கு செய்தியில தோமாவை பற்றி. யாரை பத்தி கேட்டோம்? தோமாவை குறித்து நாம பார்த்தோம். அந்த தோமா எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார், தேவன் எப்படி தெரிந்து கொண்டார், அவருக்கு சிறந்த ஆசீர்வாதங்களை என்னெல்லாம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நாமும் அவரை போல விசுவாசிப்போம், விசுவாசித்து அநேக காரியங்களை நாம செய்வோம். ஆகவே இந்த கடைசி பாடலாக நம்ம ஜெபத்தொட்டி செய்கிறீங்களே முதல் பாடல், விசுவாசத்தினாலே நீதிமான் விசுவாசிக்கிற நமக்கும் அந்த ஒரு பாக்கியமான காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார். பாடல் புஸ்தகத்திலே முதல் பாடல். தேங்க்யூ லார்ட். நன்றி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகை கைவிடாதே, கல்வாரி நாயகை கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நெஞ்சை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்தக்காரங்களால் அழைத்துக் கொள்வார். நெஞ்சை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்தக்காரங்களால் அழைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசியே பதறாதே, விசுவாசியே பதறாதே. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், எந்த ஒரு பதறலும் கலக்கமும் திகைப்பும் நமக்கு வராது. அதுவே அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்தோம். முக்கியமாக பிரிந்து போயிருக்கிற அந்த குடும்பங்களிலே அன்றைக்கு எப்படி அப்போஸ்தலர்கள் மத்தியிலே தேவன் இறங்கி வந்து அவங்களுக்கு என்ன சொன்னார்மா? சமாதானம் என்று சொன்னார். ஆகவே பயத்தோடு திகிலோடு இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி அன்றாட ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இந்த காரியங்களிலே நம்ம செய்தோ இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு தியானித்து நம்ம நடக்கணும். ஆகவே மரித்தேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா என்று சொல்லி போன வாரம் நம்ம பாடிட்டோம். தாயார் வரல, ஆகவே அவங்களுக்காக அந்த ஒரு சின்ன ஒரு நன்றி பாடலை பாடலாம். மரித்தேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்தேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு சொல்லும்படியாய் நம்ம சொல்லுவோம்.
இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறவராய் இருக்கிறார். நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். God bless you. Jesus coming soon. Hallelujah. Amen. 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 கைகளை தட்டி